இங்கே தான் கணபதியும் கிருஷ்ணரும் ஒரு கிரிமினல் லாயர் மாதிரி செயல்படுவாங்க. சட்டத்தில் எங்கேயாவது ஓட்டை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. சட்டத்தில் ஓட்டை இருக்குதுன்னா அது வழியாக உள்ளே பூந்து போய் கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இணைஞ்சு இருந்தாலே அதுக்கு பேர் அமாவாசை தான். இன்னும் சில முகூர்த்தங்கள் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கே தர்ப்பணங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம முன்னோர்கள் ரிசீவ் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆசீர்வாதங்கள் வாங்கி நம்ம பாண்டவர்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஆலோசனையை கொடுக்குறாரு. அதனால் இவங்க எல்லாருமே ஆயத்தமாக இவங்க பண்ணி இவங்க வெற்றி பெறதுக்கான அனைத்து வேலைகளும் இவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. என்றைக்குமே நம்ம புழக்கத்திலையுமே கூட இப்போ தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் அப்படின்னு ஒரு லூப் ஹோல் இருக்குது. இதை எங்கே ஒருத்தர் பயன்படுத்தினார்னா, அப்பா மகனுக்கு எந்த சொத்தும் போகாதுன்னு உயில் எழுதிட்டார். எனக்கும் என் மகனுக்கும் எந்த உறவும் இல்லை, இந்த சொத்தில் எந்த பாகமும் இல்லை. அப்போ இவருக்கு ஒரு பையன் பிறகுது, மகனுக்கே கிடைக்கல, எங்கள் பேரனுக்கு கிடைக்க போதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறப்ப சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, தாத்தாவோட சொத்து பேரனுக்கு டைரெக்டாக வரும்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை பைக்காட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசை தான் இந்த போதாயன அமாவாசை.